இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்தர் புஸ்தகத்தை தியானிக்க போகிறோங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரோஜனமாக இருக்கும். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் சொல்லணும், ஆட் பண்ணணுன்னாலும் நீங்களும் தெரிஞ்ச காரியங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லலாம். நானும் அதை கற்றுப்பேங்க. இப்போ நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை பார்க்கலாம். இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் என்ன நடக்குன்னா, ஆகாஸ்வேரு ராஜா அவர் தான் ராஜாவாக இருக்கிறார். எத்தனை நாட்டுக்குன்னா 127 நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறாரு. இந்தியாவிலேருந்து எத்தியோப்பியா வரைக்கும் ராஜாவாக இருக்கிறாருங்க. அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மகிமையை, அவரோட வெல்த், அவரோட ஐஸ்வர்யத்தை காணிக்க அஃபீஷியல்ஸ்லாம் அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் 180 நாளைக்கு அவர் காணிச்சு கொடுக்க கூப்பிடுறாரு. 180 நாள் அப்படின்னு சொல்லும்போது குறையாமல் 6 மாதத்துக்கிட்ட வந்துடும் பார்த்துடுங்க. அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ காரியங்களை காணிக்க கூடும்போது கடைசி 7 வாரத்தில் அவருக்கு பூங்கா கிட்ட வச்சு பேங்க்வெட், ஒரு ஆகாரம் கொடுக்கறது மாதிரி ஏழைங்கள்லேருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாரும் கொடுக்குறாரு. அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் குடித்து வெறித்து இருக்கும்போது அவங்க எல்லாருக்கு முன்னாடி, அந்த அஃபிஷியல்ஸுக்கு முன்னாடி, அந்த பெரிய ஆட்களுக்கு முன்னாடி அவருடைய வஸ்தி, அவருடைய மனைவி ராஜகுமாரியை கூப்பிடுறாரு அழகை காண்பித்து கொடுக்க. ஆனால் அங்கே ராஜகுமாரி வர மறுத்துட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் நம்ம மெசேஜுக்குள்ளே போகிறோம் சரிங்களா. ஏன்னா வஸ்தி செய்த 2 காரியங்கள் நம்ம பார்த்து நம்ம அப்படி என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத படிக்க போகிறோம் சரிங்களா. வஸ்திங்கிற பேருக்கு மீனிங் என்னென்னா அழகுன்னு அர்த்தம், பியூட்டிஃபுல். ஆமாங்க. இப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அந்த அழகை காண்பிக்க தான் அங்கே கூப்பிடுறாரு. ஆனால் வஸ்தி வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறோம்னா, இந்த ராஜா, ஏசு ராஜா நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லும்போது நம்ம அங்கே அதை செய்யாமல் இருந்தோம்னா அங்கே ஒரு வேர்டு வரும், அதுக்கு பேர் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த இடத்துல நமக்கு பதிலாக வேற ஒருவரை வைக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. வேதத்தில் அப்படி வைத்திருக்கிறாங்களா? சவுல் ஒரு நல்ல உதாரணம். கர்த்தர் தெரிந்தெடுத்த ராஜா. ஆனால் கர்த்தர் சொன்னபடி செய்யாதனால அவர் என்ன நடக்குதுன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. கர்த்தர் உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டார். மறுபடியும் நம்ம துணிஞ்சு செய்யும்போது கர்த்தர் அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தையை வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. அப்படின்னு சொல்லும்போது முதல் காரியம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் ரீப்ளேஸ்மெண்ட் வராமல் இருக்கணும்னா, இங்கே வஸ்தி செய்தது கரெக்டாக தப்பாக நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஏசுராஜா நம்மக்கிட்ட கேட்குறத நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா அது தப்பு. 2வது காரணம், இந்த வஸ்திங்கிறவங்களுக்கு அழகுன்னு அர்த்தம் நான் சொன்னோம்னா. அப்படின்னு சொல்லும்போது நான் இதை எப்படி எடுக்கிறோம்னா, ராஜா இந்த வஸ்தியோட தாளந்து, அந்த அழகை காண்பிக்க கூப்பிடுறாங்க சரிங்களா. அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கைக்கு வரும். ஏசுப்பா புதிய ஏற்பாடில் தாளந்தை பற்றி ஒரு உதாரணம், ஒரு ஊவாமை சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு தாளந்து உள்ளவர் மட்டும் என்ன பண்ண மாட்டார்னா, அவர் தாளந்தை புதைத்து வச்சிருவார். இப்போ வஸ்திக்க பேர் அழகுன்னு சொன்ன மாதிரி, அழகுங்கிறது அது ஆண்டவர் கொடுக்குறது, நம்ம உருவாக்குறதை விடைக்கும். அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த அழகை ராஜாக்கு முன்பாக பயன்படுத்தாததுனால நான் இங்கே எடுக்கலை, நான் ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு முக்கியமாக இது கொடுக்குறேன். நம்மளும் ஆண்டவர் தந்த அழகாகிய தாளந்தை பயன்படுத்தாமல், அது எந்த தாளந்தாகவும் இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், ரீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா என்னவும் இருக்கலாம், நம்ம அதை பயன்படுத்தாமல் இருந்தோம்னா அது தப்புங்க. அது ராஜாவுக்கு கோபத்தை மூட்டும், ராஜா அவருக்கு வருத்தத்தை அது கொடுக்குங்க. நம்ம அப்படி தாளந்தை பயன்படுத்தாமல் இருந்தோம்னா அங்கே அந்த ஒரு தாளந்துட்டு எடுத்து 10 தாளந்துகளோன்ட்ட கொடுத்த மாதிரி நம்மகிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால உங்கள் தாளந்தை நீங்கள் பயன்படுத்தணும். நம்ம வஸ்தியாக இருக்கக்கூடாது, நம்ம இருக்கிறத பயன்படுத்தணும். வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறத பயன்படுத்தி மேலே வந்திருக்கிறாங்கங்க. கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு ஆண்டவர் தாவீதுக்கு ஈட்டியை வச்சோ மறுபடியும் ஏதோ வச்சோ பயிற்சி கொடுத்து அப்படி இல்லை. அவன்கிட்ட கையில் இருந்த அந்த கூழாங்கல்லையும் அந்த உண்டியோலையும் வச்சு தான் கோலியாத்தை வீழ்த்துறாரு. அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் உங்கள் கையில் இருந்துருக்க சின்ன காரியங்களாகவும் இருக்கலாம், அதை பயன்படுத்துங்க. அப்போது அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற காரியம் வராது. மறந்துடாதங்க. ஃபஸ்ட்டு ராஜாவுக்கு பிரியமானதை செய்யணும், அப்போ அவர் நம்மளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டார். 2வது கர்த்தர் தந்த தாளந்தை நம்ம பயன்படுத்தணும். அப்போது அது சின்னதாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் பயன்படுத்தி நம்மளை உயரத்தில் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.